120 கொடுத்து போகிறோமே நாங்களாம் எதுக்காக போகிற ஒரு நல்ல ஒரு 2 ஹவர் என்ஜாய் பண்ணணும், ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கும் தான் போனாலும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாரு. அது இல்லாமல் அவர் பாடல்கள்லாம் நல்லா கேட்க நல்லாயிருக்கும். அவர் முன்னாடி இப்போ ரொம்ப சொதப்பிச்சிருக்காரு அந்த படம். அதுக்காக 2 மணி நேரமாக பாட்டே போட்டுருந்தா கூட திரும்ப கேட்டு வந்துருக்கலாம். படம் சுத்தமாக ஒர்க் வேஸ்ட் தலைவா. டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மைன்யூட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். பெரிய அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இதுவாக இல்லை, நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே இல்லை, ஸ்க்ரீனில் அறுத்து வச்சிருக்காரு. அவர் லாஸ்ட்டாக பேசுகிற ஸ்பீச்லாம் பார்த்தா படம் வந்து அந்தளவுக்கு பூஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், பாசிட்டிவாக இருக்குன்னு வந்தோம். சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ஆர்ஆர் படம் தான் நினச்சேன். அந்த லாஸ்ட்டாக டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பேயை வச்சு நல்லா காஞ்சிட்டு கண்ணப்பெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த லெவலில் அதை பார்த்து தான் நான் வந்தேன். சுத்தமாக ஒன்றுமே இல்லை. படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் சாங் மட்டும் தான் நல்லாயிருக்கு. அந்த சாங் எல்லாமே நல்லா இருக்குது. படம் சுத்தமாக அந்த பில்டப்புக்காக தான் நானும் உள்ளே வந்து ஏமாந்துட்டேன். இப்போ வந்து நானும் இல்லைனா கூட வந்திருக்க மாட்டேன். ஏன்னா அவர் பேசின ஸ்பீச்செல்லாம் பார்க்கும்போது என் படம் வந்து 100% இதாயிரும். ஏன்னா வந்து சில பேர் கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுவான்னு சொல்லியிருந்தாரு. அதை பார்க்கும்போது தான் வந்தேன். ஆனால் சுத்தமாக ஒன்றுமே இல்லையா, குழப்பி வச்சிருக்காரு. ஒரு பேய்க்கு உண்டான மரியாதையே அந்த படத்தில் போயிடுச்சு. ஒரு பேய் அந்த படம் பார்த்துன்னா ஏன்டா என்னை வச்சு இவ்வளோ மொக்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பேய் வந்து செவுத்துல முட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி மொக்க பண்ணி வச்சிருக்காரு அவர். மொக்க பண்ணி வச்சிருக்காரு தலைவா. ஒரு பேய் இல்லை, ஹீரோயினியா அந்த அம்மா நல்லா லிப்டிக்கை போட்டுக்குன்னு ஹீரோயினியா தலைவா. அந்த செகண்ட் ஹாப்பில் ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு கூட ஹீரோயினியா போடலாம். இந்த பொண்ணு சுத்தமாக அதுக்குள்ளான இதே இல்லை. அந்த பொண்ணு பாசிட்டிவாக சொல்ல போனால் சாங் மட்டும் தான் நல்லா இருக்குது. சாங் எல்லாமே கேட்க நல்லா இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை படத்தில். நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ஏன்னா அவரோட ஸ்பீச் கேட்கும்போதெல்லாம் வந்து படம் அந்தளவுக்கு உள்ள ஒரு விஷயத்தை வச்சிருப்பார், ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் வந்தேன். ஆனால் சுத்தமாக இல்லை. எங்கெல்லாம் ஏமாற்றிட்டாரு. ஒன்றியா தேட்டராக இப்போ இருந்தாருன்னா 120 ரூபா கொடுங்கன்னு கேட்பேன். 120 கொடுத்து போகிறோமே நாங்களாம் எதுக்காக போகிற ஒரு நல்ல ஒரு 2 ஹவர் என்ஜாய் பண்ணணும், ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் இருக்குன்னு தான் போனாலும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாரு. அது இல்லாமல் அவர் பாடல்கள்லாம் நல்லா கேட்க நல்லாயிருக்கும். அவர் முன்னாடி இப்போ ரொம்ப சொதப்பிச்சிருக்காரு அந்த படம். அதுக்காக 2 மணி நேரமாக பாட்டே போட்டுருந்தா கூட திரும்ப கேட்டு வந்துருக்கலாம். படம் சுத்தமாக ஒர்க் வேஸ்ட் தலைவா. பார்க்கலாம், ஃபேமிலியாகவே பார்க்கலாம். எல்லா கதையும் இருக்குது. கல்யாணம் முடிஞ்சு எப்படி ஒரு பொண்டாட்டி பார்த்துக்கணுங்கிற கதையும் இருக்குது. அதோட யாருமே இல்லாமல் அனாதையாக அந்த பசங்க இருந்து வளர்ந்து அவங்க நினச்சா இவங்க வீட்டுக்கு வந்த பணத்தை பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கலாம், அவங்க வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுல போய் சேர்ந்துச்சு. நல்ல விதமாக இருக்குது. படம் பார்க்கலாம். படம் த்ரில்லிங்காக இருக்குங்களா? த்ரில்லிங் இருக்குது, ஆனால் ரொம்ப த்ரில்லிங் இல்லை. எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது படம். எப்படி ஓவராலாக எப்படி இருக்குது? இல்லை, நல்லா இருக்குது. கிராமத்து கதையாக இருக்குது, நல்லா இருக்குது. மியூசிக் எந்த அளவுக்கு? ஒரு ஆர்ஆருக்கு தேவையே மியூசிக் தான். மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? புரியல. மெசேஜ் என்ன சொல்றாங்க? கதை என்னன்னா, அதான் இது இப்போ சொன்னல, அந்த பணம் மாற்றம் போகுதுல, அது வந்து இந்த வழியாக போகிறது இப்படி போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதான் படம் நல்லா இருந்தது. ஆமாம், முதல்ல பேய் இல்லை, அந்த அளவுக்கு பயம் காட்டுற மாதிரியெல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய இப்போ பேய் படம் பார்த்துட்டோம். ஆனால் ஏதோ இருக்குது. நாங்கள் என்ன நினச்சோம், அது பேயாக இருக்காது, மனுஷனாக தான் இருக்கோம் அப்படின்னு நாங்கள் கெஸ் பண்ணோம். என்ன இது நண்பரோட படம் எப்படி முதல்ல டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, அதை எதிர்பார்த்து வந்தோம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம் இல்லையா, அப்போ அடுத்த படத்தில் நாங்கள் எதிர்பார்ப்போம் இன்னும் இல்லையா. பிடிச்சிருக்குன்னா கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹீரோ பிடிச்சிருக்காரு, ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க, 2 பேரும் நல்லா இருக்காங்க. அவங்க 2 பேரோட இது நல்லா இருந்தது, ரொமான்ஸ் அது இது நல்லா இருந்தது. ஆமாம், ஃபேமிலியை பார்க்க வேண்டிய படம் தான் அது. மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது மற்றவங்க பணத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, அவங்க பணத்தை அவங்கக்கிட்டே கொண்டு போய் சேர்க்கணும். அது பணமாக கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, காரு பங்களா வீடுன்னு வாங்குவாங்க. செடி கொடுத்துருக்குறாரு, என்ன அர்த்தம்? வாயில் சொல்லாமல் மரம் வளர்க்கணும், பசுமையாக இருக்கணும் இல்லையா, அதை நீங்கள் தான் பாதுகாக்கணும்னு அந்த பணத்தை கொடுத்து, அவங்க பணத்தை அவங்களுக்கே கொடுத்து அதை பாதுகாக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காருல. அது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப நல்ல விஷயம், எதிர்பார்க்காத ஒன்று. அது ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. முதல் படமே ரொம்ப நல்லா இருந்தது, வெற்றிகரமாக இருந்தது. அடுத்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். அதில் நாங்களாம் தொடர்றோம். ஏன்னா நானும் நிறைய படம் நடிச்சிருக்கேன், தொடரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்தை என்ன நாங்களே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு படம், சூப்பராக இருக்கு. ஆர்ஆர் படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்களா? மேபி இல்லை, பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் அவர் வந்து அந்த ரிவீல் பண்ணுறாருல கதை, அதுக்கு அடுத்தடுத்துன்னு சொல்கிறாங்கல்ல, பட் அப்போ வந்து தெரிஞ்சிச்சு
இதுதான் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு படம். படம் பண்ணியிருக்காங்க. அது எதா இருந்து தெரிஞ்சு அவங்களுக்கு இல்ல அதான் செகண்ட் அதான் தெரிஞ்சிச்சு, அவர் சொல்லும் போதே அந்த கதை அவர் சொல்லிட்டே வரும்போதே தெரிஞ்சிச்சு. lag எங்க இருக்கு? lag. ஒன்றும் தெரியல. மியூசிக்லாம் எப்படிங்க இருக்கு? மியூசிக் சாங் மியூசிக் இப்போ அவ்வளோலாம் ஒன்றும் கேட்குற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பட்டு படத்துல நடிச்சவங்க ஹீரோ ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்கான், யதார்த்தமாக பண்ணியிருக்கான், நல்லா இருக்கு. இப்போ நீங்க நிறைய பேய் படம் பார்த்துருக்கீங்க. அந்த படத்துக்கு இந்த படம் என்ன டிஃபரெண்டா இருக்கு? பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மைன்யூட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். பெரிய அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இதுவாக இல்லை, நல்லா இருந்துச்சு. செகண்ட் காப்பி தான் நல்லா இருந்துச்சு. பேய்னா பேய் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, பயமுறுற மாதிரி ஒன்றும் தெரியல, நல்லா இருந்துச்சு. அந்த கடைசியாக அந்த பணத்தை மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க, அனாதை ஆசிரமம் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க, அது நல்லா இருக்கு. படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறவர் வந்து ஒரு பாடல் ஆசிரியர். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. எப்படி பண்ணியிருக்காரு இல்லை, பார்க்கலாம் படத்தை? அவர் நல்லா நடிச்சிருக்காரு, அவருக்கு நல்ல கேமரா பேஸ் நல்லா இருக்கு, ஹீரோயினுக்கு நல்லா இருக்கு, நல்லா இந்த நடிச்சு. பாடல் வரிகள்லாம் எப்படி இருக்கு? பாட்டுலாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஆனால் பாட்டு ஒன்றும் ஏதோ புரியுற மாதிரி தெரியல, பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு, புரியுற மாதிரி இல்லை, நல்லா பார்க்கலாமா தேட்டருக்கு? பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ரொம்ப சவுண்ட் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் நல்லா இருக்குங்களா? பேக்ரவுண்ட் அந்த லொக்கேஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு, பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா தெரியும். ஒரு டைரக்டராகவும் ஆக்டராகவும் இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. அவர் புதுசாக பண்ணுற மாதிரியே தெரில, ஏற்கனவே நடித்து பண்ணுற மாதிரி நல்ல ஒரு குடும்பத்தில் உண்டான மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காருப்பா. அவர் வந்து இப்படி தான் ஒரு குடும்பம் இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி அதை வந்து கதையோட ஒன்றி பண்ணியிருக்காரு. அது கேரக்டராகவே தான் வாழ்ந்திருக்காரு. படம் நல்லா இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். லவ், ரொமான்ஸ், காமெடி, பணத்தை பற்றி அவங்க வந்து எப்படி கான்செப்ட் வச்சுருக்காங்க, இது எப்படி அவங்க ஒரு கெட்டவங்கள்ட்ட இருந்து நல்லவங்கள்ட்ட வருது அப்படிங்கிறது படம் எல்லாம் நல்லா இருக்குப்பா. எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்கணும். ஒரு ஃபேமிலி உமன் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறப்ப அது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? ஒரு ஃபேமிலி ரீதியாக பார்க்கணும். ஃபேமிலி ரீதியான வந்து கொஞ்சம் அது என்ன சொல்லணும்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்க ஊழல்கள் எல்லாமே இருக்கிறது தான். நான் பார்க்கலாம், படம் நல்லா தான் பாருக்கு, பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா வந்து பாட்டு எல்லாமே மானிட்டேஜஸாகவே வச்சுருக்காங்க, லிட்ரேட்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த பாட்டு நல்லா தான் பாருக்கு, பாட்டு டான்ஸ்லாம் ஒரு பாட்டு நல்லா தான் இருக்குது, பார்க்க வேண்டிய படம் தான் குடும்பத்தில். நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இதில் எங்கள் ஃப்ரெண்டு கூட நடிச்சிருக்காரு. வா, இதில் எங்கள் ஃப்ரெண்டு நடிச்சிருக்காரு, அசால்ட்டுங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு பிரபுன்னு. அவருக்காண்டி எல்லாரும் போய் கண்டிப்பாக படம் பாருங்கள். ஹீரோ உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்காண்டி கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் போய் பாருங்கள் ஃபேமிலியோட.